எங்க சார் போறீங்க? நம்ம டாய்ஸ் குழந்தைங்க லைவா டெமோ காட்ட போறாங்க. அதுதான் போறோம். புரியல. நம்ம டாய்ஸ் யூஸ் பண்ற ஒரு பிளே ஸ்கூல் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க. ஹாய், இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் ட்ரீ ப்ரீ ஸ்கூல். அப்படியே திருப்புங்க. இதுதான் ஆப்பிள் ட்ரீ ப்ரீ ஸ்கூல். இது வந்து ஊரப்பாக்கம்ல இருக்கு. இங்கே தான் நான் உங்களுக்கு எல்லாமே காட்ட போகிறோம். ஸோ போலாமா? லெட்ஸ் கோ. ஹாய். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க வந்து மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி பல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோர் அண்ட் ப்ளே, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயம் இந்த சின்ன பிஸி போர்ட் ஸ்கூலில் இருக்குது. ஸோ நம்ம ப்ளே ஸ்கூல்ஸ் நிறையா வாங்குறாங்க. இப்போ எங்களோட ரீட்டைல் செக்மெண்ட்னா ஃபாஸ்ட் மூவிங்குமே இதுதான். நேராக கன்சியூமர்ஸ், அதாவது பேரண்ட்ஸே நிறையா வாங்கி யூஸ் பண்ண வைக்கிறாங்க. இது குழந்தைங்களை ரொம்ப நேரம் என்கேஜ் பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படியும் என்கேஜ் பண்ணலான்ற ஒரு விஷயம் தான் மாண்டசரி. அதோட பேசிக் தான் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. ஸோ ஓகே, பாருங்கள், எல்லாருமே பாருங்கள். எப்படி இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி ப்ளே பண்ணணும். டிவி ஸ்க்ரீன்ஸ், மொபைல் இதெல்லாம் விட்டுட்டு இப்படி விளையாட வைக்கிறது தான் ஒரு குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா டிவி ஸ்க்ரீன்ஸ்னால நிறையா பிரச்சனைகள் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக எங்கள் கம்பெனினால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் இங்கே. தேங்க்யூ. இப்போது இயர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட்ன்றது இதுதான். ஸோ நம்ம குழந்தைங்க 5 வயசுக்குள்ள எவ்வளோ லேர்ன் பண்ணுறாங்களோ, 5 வயசுக்குள்ள எவ்வளோ லேர்ன் பண்ணுறாங்களோ அவ்வளோ அதுதான் அவங்க லைஃப் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம மாண்டசரின்றது அதுதான், நம்ம இயர்லி சைல்ட்ஹுட்டை எப்படி டெவலப் பண்ணுறது ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி இப்படி விளையாடும் போது அவங்களோட இயர்லி சைல்ட்ஹுட் ஸ்கில்ஸ், நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அந்த மைல் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே இதுதான். 5 வயசுக்குள்ள இந்த மாதிரி விளையாடும் போது அவங்களோட லைஃப் போக 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 படிக்கிறது முதற்கொண்டு, அவங்க விளையாடுறது முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்கு நேச்சுரலாகவும் ப்ராசஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற திறமை. Today we are learn about phonic sounds. Okay, what sound is this? A, t, pat. What sound is this? Ha, a, hen. What sound is this? I, rin. What sound is this? A,
Mop. What sound is this? A. Mm. Sun. Okay. Next one is ascending orders. Okay. Smaller to bigger. Which one is smaller? Which stick is smaller one? Okay. Which one is bigger one? Very good. Clap. Very good. Descending order means bigger numbers to smaller numbers. Okay. Which one is bigger number? Bigger stick. Okay. Smaller one? Very smaller. Right. Very good. Ma'am, thank you for welcoming us. உங்க play school பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். Sir, I'm Hamim Jalila. So this is Orapakam. I have run 6 years நான் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபீல்டு வந்து எங்களுக்கு சம்திங் வி வாண்ட் டு ப்ரூஃப் அப்படின்ற ஒரு கன்சர்னில் நாங்கள் இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணோம் சார். ஸோ பிகினிங் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா யூஷுவலான ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஒரு புக் இருக்கும். சம்திங் நம்ம படித்தோமோ அதே மாதிரி மெத்தடாலஜி மக்கப் மெத்தட் நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டீச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த இன்னோவேஷன்ஸ் அந்த நம்மளோட டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் பண்ண ஆக நாங்கள் நிறைய விஷயம் வந்து கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்போது சைமல்டேனியஸாக நாங்கள் ஃபோனிக்ஸ் அப்ளை பண்ணோம். பசங்களோட ரீடிங் அந்த குவாலிட்டி என்னால் என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் மாண்டசரி பற்றி தெரிஞ்சோம். இந்த கோர்ஸாகவே நான் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாண்டசரி மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் கிளாஸில் டீச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் மாண்டசரி மெத்தடுக்கும் பசங்களோட அந்த இன்வால்வ்மெண்ட் நிறைய இருந்தது. பசங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த கன்சர்ன் இல்லை. ஈஸியாக வந்தாங்க, படித்தாங்க. ஸோ ஒரு 1 hour மாண்டசரிக்கு ரெகுலராக நாங்கள் வந்து அலாட் பண்ணி அந்த மெத்தடில் டீச் பண்ணோம். ஸோ எங்களுக்கு ஈஸியாக அல்ஃபபெட்ஸ் டீச் பண்ண முடிஞ்சது, நம்பர்ஸ் டீச் பண்ண முடிஞ்சது. வாட் எவர் நீங்கள் நான் ஒரு 10 days டீச் பண்ணுற போர்ஷன்ஸை ஒரு 2 daysல அவங்களா லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்னால் பண்ண முடிஞ்சது. பட் சென்னையில் எங்களால் வந்து மாண்டசரி மெட்டீரியல்ஸ் எங்களால் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ அதனால எங்களுக்கு எது கிடைச்சதோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ வரைக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மாண்டசரி பற்றி நிறைய சொன்னீங்க. மாண்டசரிக்கும் ஸ்டாண்டர்ட் பிளே ஸ்கூல்ஸ்க்கும் உங்களுக்கு பொறுத்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஸோ மாண்டசரிக்கும் நம்மளோட ஸ்டாண்டர்டான ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஃபோர் சொன்ன மாதிரி மக்கப் மெத்தட் நான் என்ன டீச் பண்ணுறேனோ அதை நீங்கள் வீட்டில் போய் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இருக்கும். இதில் ஹோம்ஒர்க்ஸ் நிறைய இருக்காது. நான் ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குற அந்த தேவையும் இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே என்ன படிக்கிறாங்களோ அதை அப்படியே லேர்ன் பண்ணிட்டு தான் போவாங்க. நான் திரும்ப அந்த போர்டு கொடுத்தாலே அவங்க ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணியே அவங்க கற்றுக்கிறதுனால எனக்கு ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்கணுங்கிற நீட் இல்லை. பசங்களுக்கு ப்ளே டைம் ஜாஸ்தி இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை. நான் போயிட்டு இங்கே 3 hours முடிச்சுட்டு சார் 3 hours நான் முடிச்சுட்டு வீட்டில் போய் நான் 3 hours ஹோம்ஒர்க்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. நான் இங்கேயே படிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ நான் வீட்டில் ப்ளே பண்ணுறேங்கிற அந்த கண்டிஷன் இருக்கிறதுனால அடுத்த நாள் பசங்க ஸ்கூலுக்கு வர அலறதே இல்லை. நாங்கள் இந்த கிட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பசங்க ஈகராக ஸ்கூலுக்கு வராங்க. ஸோ சாட்டர்டே சண்டேஸ்க்கு எங்களை லீவ் விட முடியல. ஓ சூப்பர். இப்போ மிச்சம் இப்போ மாமா காட்டுக்கு நீங்க வாங்கின மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதை பத்தி சார்? நான் மாமா காட்டுக்கு பிஃபோராகவே நான் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் என்னால் சென்னையிலையோ ஈவன் தமிழ்நாட்டில் என்னால் வந்து போய் நான் ஹேண்ட்ஸ் ஆன் அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்து நான் எதையும் பர்ச்சேஸ் பண்ணல. டெல்லியில் பார்த்தோம், அவங்க அனுப்புனாங்க. நாங்கள் எங்கள் கேட்டகரி எங்களுக்கோட நீடட் என்ன இருக்கோ அது மாதிரி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அது எங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு எங்களோட ஒரு ஐடியா ஒரு மாதிரி இருந்தது. பட் அந்த மெத்தட் அது எப்படி வருதோ நமக்கு அது மாதிரி ஆல்டர் பண்ணி தானே டீச் பண்ற மாதிரி இருக்கு. எதுவுமே நான் ஹேண்ட்ஸ் ஆன் நான் பார்த்து என்னால் வாங்க முடியல. ஸோ மாமா கார்ட் எப்படி இருந்ததுன்னா எனக்கு அக்சஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருந்தது. நான் போய் டேரெக்டாக அந்த அவங்களோட ஹவுஸ் வர அந்த ஆஃபீஸில் வந்து உங்களை மீட் பண்ணி எனக்கு என்ன நீடட் அப்படின்றத நான் சொல்லி என்ன ரெக்யர்மெண்ட்டை வாங்க முடிஞ்சது. ஒரு லைட் வெயிட்டட். கண்டிப்பா. ஸோ கிட்ஸுக்கு கொடுத்தாலும் அடிச்சுப்பாங்க, கீழே போட்டுருவாங்க, அந்த ஒரு பயம் இல்லை. நிறைய இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரே கிட்ல நிறைய இன்னோவேஷன் இருக்குது. ஸோ அதை என்னால் பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இந்த ஷூ மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்ல நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அதான் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது சார். அண்ட் நான் சொல்லி ஆகணும் என்னன்னா, இது ஆக்சுவலாக உங்ககிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ எங்களோட மெட்டீரியல்ஸும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வி கேன் டியூன் பெட்டர். இது மாதிரி உங்களோட ப்ளே ஸ்கூல்ஸோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா எங்களால் நீங்கள் சொன்ன மாதிரி
உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வி வாண்ட் டு டூ. ஸோ அதுக்கு ஏதாவது அந்த மாண்டசரி பேக்கேஜும் அதுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மாண்டசரி பேக்கேஜ் இப்போ லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் அதுவுமே உங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்குற மாதிரி பேக்கேஜ் அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நம்ம லான்ச் பண்ணனே சொல்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். இது மாதிரி நிறைய ப்ளே ஸ்கூல்ஸோட நம்ம தொடர்ந்து பேசணும். ஏதாவது டவுட்னா கைண்ட்லி பிங் மீ, வி வில் டேக் இட் ஃப்ரம் தேர்.